சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜிக்கு 10 ஆண்டுகள் சிறை, ஜாமீன் ரத்து. செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது ஜாமீனில்தான் நிபந்தனையோடு சுதந்திரமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 15 மாதங்கள் புகழ் சிறையில் இருந்த அவர் வாக்குமூலம் எதுவும் கொடுக்கப்படாத காரணத்தால தமிழக அரசியல்ல அவரது ஆளுமையை பயன்படுத்தி நீதிமன்றத்தில் பல நிபந்தனைகளோட அடிப்படையில் தான் அவருக்கு ஜாமீனும் தரப்பட்டது. அதன் பிறகுதான் அவர் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் தேர்தலையும் போட்டியிட்டு தற்போது எம்எல்ஏவா பொறுப்பேற்று கொண்டார். அதாவது கரூரில் நடந்த அசம்பாவிதத்திற்கு பிறகு கரூரில் நிற்காமல் கோவையில் நின்று வெற்றி பெற்றார் செந்தில் பாலாஜி. ஆனால் தற்போது மீண்டும் விசாரணைக்காக செந்தில் பாலாஜியை டெல்லிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் தமிழக அரசிடம் அனுமதி கேட்டிருக்காங்க. மேலும் இது எதற்காக என்பதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது செந்தில் பாலாஜி மீது ஏற்கனவே பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட ஆட்சியின் போது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற போது பல இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட மாணவர்களிடமிருந்து பண மோசடி செய்தார். மேலும் இந்த பண மோசடியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் கொடுத்த ஆதாரங்கள் அடிப்படையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக் குமாரும் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா முக்கிய குற்றவாளிகள் என கருதப்பட்டு, மேலும் அதன் தொடர்புடைய முக்கியமான நிர்வாகிகளும் தொடர்புடையதாக குற்றவாளியாக சேர்க்கப்பட்டது. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் ஆளுமையை பயன்படுத்தி அதில் இணைந்து அதிமுகவிலிருந்து விலகி செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னை காப்பாற்றி கொண்டார். அது மட்டுமில்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களை கைது நடவடிக்கை மேற்கொண்டு அமலாக்கத்துறை சிறையில் அடைத்தார்கள். அதற்கு உண்மையான காரணம் அவர் செந்தில் பாலாஜி செய்த ஊழல்தான் என சொல்லப்படுகிறது. மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றிய ஆதாரம் கிடைத்தவுடன் இரவோடு இரவாக அவர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகுதான் அவர் செய்த நாடகம் உங்களுக்கே தெரியும். நெஞ்சு வலி வந்ததாக நாடகமாடி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலும் அந்த நாடகத்தையும் அரங்கேற்றி இருந்தார். அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் மருத்துவமனையிலே இருந்தார். மருத்துவர்கள் இவருக்கு மிகவும் மோசமான நிலைமை இருப்பதால் செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக சொன்னாங்க. ஆனால் அமலாக்கத்துறை நம்பாம நீதிமன்றத்தை நாடி மருத்துவர்களை வர வச்சு செந்தில் பாலாஜி அவர்களை பார்க்க வேண்டும் என கூறி மருத்துவமனையிலே இருக்கட்டும் என்று நீதிபதிகள் உத்தரவை கூறினாங்க. அதன் பிறகுதான் எனக்கு சரியாகிவிட்டது, நான் சிறைக்கு போனேன் என சிறைக்கு சென்றாரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவின் அமைச்சரா இப்போது இருந்தவர்கள் மருத்துவமனையில் குவிக்கப்பட்டிருந்தாங்க. செந்தில் பாலாஜி வாய் திறந்தா அனைத்து உண்மைகளும் வெளிவந்துவிடும். அதனால் மற்ற மாஜி அமைச்சர்கள் அனைவரும் சிறைக்கு செல்வார்கள் என்ற பயமும் அப்போது இருந்தது. ஸ்டாலின் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் என அனைவரை பற்றியும் வாக்கு மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரியிடம் கொடுத்தால் 15 மாதங்கள் புகழ் சிறையிலேயே இருந்தார். ஆனால் எந்த வாக்கு மூலமும் அவர் ஸ்டாலினுக்கு எதிராக கொடுக்கவில்லை. மேலும் மின்சாரத்துறை, மதுவிலக்கு போன்ற துறைகளில் செந்தில் பாலாஜியின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது. இதனால்தான் அவர் மீது விசாரணைக்காக அழைத்தபோது அவரது வீட்டில் சோதனைகள் நடத்திய போது பல ஆவணங்கள், திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தது. அதாவது மின்சாரத்துறையில் டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதலில் பல ஆயிரம் கோடி, சுமார் 1500 கோடிகள் முறைகேடு செய்ததாகவும், மது பாட்டில்களில் கிட்டத்தட்ட 10 ரூபாய்க்கு அதிகமாக வைத்து விற்பனை செய்தது போன்ற அனைத்து விஷயங்களிலும் ஆதாரத்தோடு சிக்கியிருக்கார். தமிழக டாஸ்மாக் கழக மேலாண்மை இயக்குனரும் இதில் தொடர்பு இருந்ததாக அப்போது பேசப்பட்டது. ஒட்டுமொத்தமாக திமுகவில்
செந்தில் பாலாஜி கையில்தான் இருக்கிறது என பேசப்பட்டது. விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்ல திமுக அதிகாரத்தை பயன்படுத்தி தடையாக இருந்த நிலையில் அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஆனால் தற்போது விஜய் தலைமையிலான தமிழக அரசு பொறுப்பேற்றவுடன் மேலும் அமலாக்கத்துறை நாங்கள் செந்தில் பாலாஜியை அழைத்து சென்று விசாரிக்க வேண்டும், மேலும் அவரது ஜாமீனையும் ரத்து செய்ய வேண்டும், அவரை எம்எல்ஏலிருந்து தூக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வச்சிருக்காங்களாம். இந்த விசாரணையில் நிச்சயமா 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் தற்போது ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு திகார் சிறையிலோ அல்லது புயல் சிறையிலோ அடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த அமலாக்கத்துறை கைதின் மூலமாக செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் ஜாமீன் கிடைப்பது மிகவும் கடினம்தான் என்கின்ற செய்தி வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்து வாக்குமூலமோ அல்லது அவரிடமிருந்து பெறக்கூடிய ஆதாரங்களை வைத்துதான் திமுகவுடைய மாஜி அமைச்சர்களை கிட்டத்தட்ட ஸ்டாலினே இதில் சிக்குவார் என்கின்ற செய்திகளும் வந்திருக்கு. இதுதான் திமுகவோட தலையில ஒரு மிக பெரும் இடியா இறங்கியிருக்கு. ஏனென்றால் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை ஒரு கருவியா பயன்படுத்தி திமுகவோட கூடாரத்தை சரிக்க திட்டமிட்டிருக்காங்க. அப்படி அவர் வாக்குமூலம் கொடுத்தா அனைத்து ஊழல் செய்த அமைச்சர்களுக்கும் 10 ஆண்டுகள் குறைந்தபட்ச தண்டனை கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அவர்களது சொத்துகள் முடக்கப்படும். மேலும் ஊழலுக்கு உறுதுணையாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பது கடினம். தொடர்ந்து விஜய் அவர்கள் கொடுத்து வரும் இந்த நல்லாட்சி மக்களுக்கு பிடித்துவிட்டது. தொடர்ந்து ஸ்டாலின் ஆட்சியில் கடைசி 4.5 ஆண்டு காலத்தில் தான் வந்து மக்களுக்கு செய்வது போல அவர்கள் ஏமாற்றினார்கள். விஜய் அவர்கள் மீது இருந்த அன்பும் மரியாதையும் ஸ்டாலின் அவர்கள் மீது இருந்த எதிர்ப்பாலையும் செந்தில் பாலாஜி செய்த சதி வேலைகளும் தான் திமுக தோற்றதற்கு காரணம். செந்தில் பாலாஜியே தன்னுடைய கரூர் தொகுதியை விட்டு கோவை தொகுதியில் தான் போட்டியிட்டார். சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற்றிருந்தார். தற்போது இனி திமுகவில் மாஜி அமைச்சர்கள் இனி அமைச்சர்களாகவே மாற முடியாது. அவர்கள் புயல் சிறையில் அல்லது திகார் சிறையில் கம்பி என்னும் நிலைமைக்கு தற்போது தள்ளப்பட இருக்கின்றனர். விஜய் செய்யும் செயலில்தான் தற்போது திமுகவின் எதிர்காலமே உள்ளது. விஜய் என்ன செய்வார்? கையெழுத்திடுவாரா? அமலாக்கத்துறைக்கு ஒப்புதல் அளிப்பாரா? மேலும் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள்.